Hello friends, welcome to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ எந்த மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல். ஆல்ரெடி ஜான்வரி மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபெப்ரவரி மார்ச் அந்த 2 மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நான் லேட்டராக போஸ்ட் பண்ணுறேன். இன்னைக்கு ஏப்ரல் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தட் இஸ் பார்ட் 1 ஆஃப் திஸ் வீடியோ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மை சேனல், வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா க்ளோஷர் ஆஃப் நார்த் போல்ஸ் லார்ஜஸ்ட் எவர் ஓசோன் ஹோல். ஸோ ஓசோன் அப்படின்றத பற்றி நமக்கு தெரியும். இந்த ஓசோன் ஹோல் அப்படின்றது அல்லது ஓசோன் லேயர் டெப்ளீஷன் அப்படின்றது வந்து ரீசெண்ட் இயர்ஸாக வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரியான ஓசோன் ஹோல் நார்தர்ன் போலுக்கு மேலே இருந்த அந்த ஓசோன் ஹோல் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஹோல் அப்படின்றது கிட்டத்தட்ட எவ்வளோ வந்து ஏரியா ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர் 1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆர்டிக் அப்படின்ற ரீஜியனுக்கு மேலே தான் வந்து இந்த ஓசோன் ஹோல் லேயர் டெப்ளீஷன் அப்படின்றது வந்து ஏற்பட்டிருந்துச்சு. இந்த ஓசோன் ஹோல் அப்படின்றத எந்த இடத்திலிருந்து இவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோப்பர்னிக்கஸ் அட்மாஸ்பரிக் மானிட்டரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட் இஸ் CAMS அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இந்த CAMS அப்படின்ற சர்வீஸ் வந்து எதன் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ECMWF அப்படின்னு சொல்லக்கூடியது. தட் இஸ் யூரோப்பியன் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்ட். ஸோ வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படின்றது தெரியும், வானிலையை வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதனுடைய சர்வீஸ் தான் வந்து என்னதுன்னா இந்த கோப்பர்னிக்கஸ் அட்மாஸ்பரிக் மானிட்டரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இது லான்ச் பண்ணப்பட்ட வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா November 11, 2014. இது எதை பற்றியதான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அட்மாஸ்பியர் பற்றியதான இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அந்த அட்மாஸ்பரிக் கம்போசிஷன் அப்படின்றது எப்படி இருக்குது, இந்த மாதிரியான டேட்டாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதை பற்றியதான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து நார்தர்ன் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இதை வந்து சதர்ன் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எர்த் அப்படின்றது வந்து இன்க்ளைண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ தட் இஸ் 23.5 டிகிரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ளைண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் நமக்கு. ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ரீஜியனை தான் ஆர்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் தென் கீழே இருக்கக்கூடியது அண்டார்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்றது 23.5 டிகிரி நார்த்தில் வந்து பாஸ் ஆகுது அப்படின்றது தெரியும். ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்றது 23.5 டிகிரி சவுத்தில் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த ஈக்குவேட்டர் அப்படின்றது இட் இஸ் டேக்கன் அஸ் 0 டிகிரி அப்படின்றது. ஸோ ஹரிசாண்டலாக பாஸ் ஆகக்கூடியதை லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேரஸ் வெர்டிக்கலாக பாஸ் ஆகக்கூடியதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்றது தெரியும். சன்னுடைய ரேஸ் அப்படின்றது எர்த்தில் வந்து என்ன இருக்குன்னா இப்படி தான் பேரலாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ட்ராயிங்கில் பார்த்தா தெரியும் நமக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா இந்த ஓசோன் லேயர் டெப்ளீட்டான ஏரியாஸ் வந்து காட்டுது. இதில் இப்போ இந்த ரீசண்டான அப்சர்வேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓசோன் லேயர் டெப்ளீஷன் அப்படின்றது என்ன ஆயிருக்கு அப்படின்னா குறைஞ்சிருக்கு. அந்த ஹோல் அப்படின்றது வந்து மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காப்பர்னிக்கஸ். ஸோ காப்பர்னிக்கஸ் அப்படின்றவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இவருடைய ஃபுல் நேம் நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் அப்படின்றது. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அஸ்ட்ரானமர். இவர் என்ன தியரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹீலியோசென்ட்ரிக் தியரி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. காப்பர்னிக்கஸ் அப்படின்றவர் ப்ரப்போஸ் பண்ண தியரியை பற்றியும் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த தியரியை வந்து ஸ்டேட்மெண்ட்ஸாக கொடுத்து இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தியரி படி பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிளானட்ஸும் சன் அப்படின்றத வந்து சுற்றி வருது. ஸோ என்னென்ன பிளானட்ஸ் இருக்குன்னு தெரியும், மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் சொல்லக்கூடியது. எர்த்துக்கு வந்து ஓன் சேட்டலைட் அப்படின்றது இருக்குது. ஸோ மூன் அப்படின்றது எர்த்துடைய சேட்டலைட் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அதனுடைய ஆர்டர்ஸும் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ MEMJS அப்படின்னு சொல்லக்கூடியது மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே சன்னை சுற்றி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனுவலாக ஒரு வருஷம் ஆகுது. இப்போ எர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சன்னை வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடியது வந்து என்னன்னா 365 அண்டு 1/4 டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 1/4 டேஸை தான் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணி 1 டேயாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணுறாங்க. தட் இஸ் அ லீப் இயர் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான்.
அதே மாதிரி இந்த எர்த் அப்படின்றது தன்னைத்தானே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரொட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் அதனுடைய ஓன் கம்ப்ளீட் அந்த ரெவல்யூஷனுக்கு அது எடுத்துக்கக்கூடிய டே அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டே ஆஃப் டைம் அப்படின்றது. ஸோ 24 hours அப்படின்றது. ஸோ இதன் மூலமா தான் ஈக்வினாக்சஸ் அப்படின்றது வந்து ஏற்படுது அப்படின்னு சொன்னதுதான் யார் அப்படின்னா இந்த நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இந்த ஈக்வினாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்வினாக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், இந்த டைம் அப்போ இந்த எர்த்துடைய இந்த ஈக்குவேட்டர், ஸோ ஈக்குவேட்டர் அப்படின்றது வந்து 0 டிகிரி நார்த் அப்படின்னு பார்த்தோம். இந்த எர்த்துடைய இந்த ஈக்குவேட்டரும் சன்னுடைய சென்டரும் அந்த ரெண்டுடைய பிளேனும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ அந்த டைமை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை வந்து அக்கர் ஆகுது. இந்த டேஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மார்ச் 20 அண்ட் தென் வந்து செப்டம்பர் 23. மார்ச் அண்ட் தென் இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர்ல இந்த ஈக்வினாக்சஸ் அப்படின்றது வந்து நடக்குது. ஸோ 2 டைப் ஆஃப் ஈக்வினாக்சஸ் அப்படின்னு பார்த்தோம். மார்ச் அண்ட் தென் செப்டம்பர் அப்படின்றதுல நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இந்த மார்ச் ஈக்வினாக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வெர்னல் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வைல் இன் செப்டம்பர்ல இதை வந்து ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஈக்வினாக்ஸ் அப்படின்றத பத்தி தானே டிராயிங் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் எர்த் அப்படின்றது தன்னைத்தானே சுத்திக்குது. ஸோ இதை ரெவல்யூஷன் சொல்றோம். அண்ட் தென் எர்த் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சன்னை வந்து சுத்தி வருது. ஸோ இந்த சுத்தி வரும்போது தான் வேரியஸ் சீசனல் சேஞ்சஸ் அப்படின்றது வந்து ஏற்படுது. தன்னைத்தானே சுத்துறதுனால ஏற்படக்கூடியது என்ன, அண்ட் தென் எர்த்தை சுத்தி வர்றதுனால ஏற்படக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. இங்க இந்த டிராயிங்ல பார்த்தோம் அப்படின்னா மார்ச். ஸோ மார்ச் டைம்ல வந்து எர்த் அப்படின்றது வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த நார்தர்ன் பார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசனா இருக்கு, வைல் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஆட்டமா இருக்கு. அண்ட் தென் அடுத்து வந்து ரொட்டேட் ஆகி இங்க வருது. இங்க வரும்போது ஜூன் மந்த்ல அப்படின்னு பார்த்தோம்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மரா இருக்கு, அண்ட் தென் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல விண்டரா இருக்கு. எந்த பார்ட் ஆஃப் எர்த் வந்து சன்னை ஃபேஸ் பண்ணியிருக்கோ ஸோ அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா டேயா இருக்கும். எந்த பார்ட் வந்து ஸோ சன்னை ஃபேஸ் பண்ணாம இருக்கோ அது வந்து என்ன அப்படின்னா ஸோ நைட்டா இருக்கும் அப்படின்றது வந்து தெரியும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் அப்படின்ற மந்த்ல இங்க வருது. ஸோ நார்தர்ன் பார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம் சீசனாகவும் அண்ட் தென் சதர்ன் பார்ட்ல பார்த்தோம்னா ஸ்ப்ரிங் சீசனாகவும் இருக்கு. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைடு வரும்போது டிசம்பர் மந்த்ல நார்தர்ன் பார்ட்ல வந்து விண்டரா இருக்கு, அண்ட் தென் சதர்ன் பார்ட்ல அப்படின்னு பார்த்தோம்னா சம்மரா இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னன்னா இந்த ஏற்படக்கூடிய இந்த சீசனல் சேஞ்சஸ் அப்படின்றது இந்த மந்த் கொடுத்தும் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இது இந்த சீசனல் சேஞ்சஸ் பத்தி தான ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றதும் கொடுத்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐஎம்எஃப். ஸோ ஐஎம்எஃப் அப்படின்னா தெரியும், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்றது COVID-19 பாதிக்கப்பட்ட கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் இந்த ஐஎம்எஃப் அப்படின்றது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அசிஸ்டன்ஸ்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய மெம்பர் கண்ட்ரீஸ்ல புவரஸ்டா இருக்கக்கூடிய இந்த மெம்பர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 25 மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலீஃப் ஃபண்ட் மாதிரி கொடுக்கறதுக்கு அப்ரூவல் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா US$ 1 trillion அமௌண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஎம்எஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது கிரியேட் பண்ணப்பட்ட வருஷம் வந்து 1945, எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட வருஷம் அப்படின்னா 1944, பட் இது ஃபோர்ஸ்க்கு வந்தது வந்து 1945ல. இதுல எவ்வளோ மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸ்ல இது முக்கியமான பார்ட். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்றதுல வரும். 189 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இந்த ஐஎம்எஃப் அப்படின்றதுல வந்து இருக்கு. இதனுடைய பிரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம்ல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து ஏற்படுத்தணும். அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டியை ஏற்படுத்தணும் அப்படின்றது அந்த ஐஎம்எஃப் அப்படின்றதுடைய பிரைமரி பர்பஸாக இருக்கு. ஸோ இதில் பார்த்தா தெரியும் ஐஎம்எஃப் அப்படின்றது பற்றி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட வருஷம் வந்து 1944, ஃபோர்ஸ்க்கு வந்தது 1945 அப்படின்றது. 189 மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்றது இருக்கு. எவ்வளோ நேஷனாலிட்டிஸ் ஸ்டாஃப்ஸ் ரெப்ரசன்டேஷன்ல இருக்குன்னா 150. எவ்வளோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 24. எவ்வளோ அமௌண்ட் வந்து இவங்க வந்து ஃபண்டாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா $1 trillion அப்படின்றது. எவ்வளோ லெண்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 36. ஸோ இதை பற்றிதான டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த $1 trillion அப்படின்றது 3 ஃபேஸாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் $440 billion அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இதை வந்து கோட்டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் ப்ரைமரியாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறது.
இதுவும் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸாக இவங்க இவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மல்டிலேட்ரல் பாரோயிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் தென் $344 பில்லியன் அப்படின்றது வந்து தேர்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், பைலேட்ரல் பாரோயிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான 3 ஃபேஸஸில் வந்து $1 trillion கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது ஐஎம்எஃப் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லான்ச் ஆஃப் நியூ விர்ச்சுவல் பிரெயில் கீபோர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிரெயில் கீபோர்டு அப்படின்றது யாருக்காக அப்படின்னா லோ விஷன் அல்லது பிளைண்ட்னஸ்ஸாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்காக. இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னா கூகுள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நியூ கீபோர்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா எந்த ஒரு அடிஷ்னல் ஹார்ட்வேர் சப்போர்ட்டுமே இல்லாமல் பீப்புள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய ஃபோன்ஸில் வந்து டைப் பண்ணலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் 6 கீ லேஅவுட் வந்து இருக்குது. 6 கீ லேஅவுட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இருக்குது. இதில் உள்ள ஒவ்வொரு கீயும் இந்த 6 பிரெயில் டாட்ஸில் வந்து ஒன்றை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இதன் மூலமாக லோ விஷன் உள்ளவங்களோ அல்லது பிளைண்ட்னஸ் பீப்புளோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து விர்ச்சுவல் பிரெயில் கீபோர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷ் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு ஜியோடேக் கம்யூனிட்டி கிச்சன் அண்ட் ஷெல்டர்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வந்து வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்டேட்ஸ் வந்து ஏதாவது நியூஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கம்யூனிட்டி கிச்சன் அண்டு கம்யூனிட்டி ஷெல்டர்ஸ் இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா இன் நீட்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஆர் இன் புவர் பீப்புளுக்கு வந்து ஃபுட்டு சப்ளை வந்து கொடுக்கக்கூடியது. அண்ட் தென் அவங்களுக்கு வந்து என்னன்னா நீடி பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதான் வந்து இந்த கம்யூனிட்டி கிச்சன்ஸ் அண்ட் கம்யூனிட்டி ஷெல்டர்ஸுடைய இது ஆரம்பிக்கப்பட்டதான மெயின் பர்பஸ் இது. ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்து கிட்டத்தட்ட 75 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா கிச்சன்ஸ் அண்டு கம்யூனிட்டி ஷெல்டர்ஸ் பற்றியதான டீட்டெயில்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஜியோடேக் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ப்ரொடியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 12 lakh ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ கம்யூனிட்டி கிச்சன்ஸ் அண்ட் ஷெல்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 7368 அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இது இந்த கவர்மெண்ட் வந்து எதோட டைப் பண்ணி இந்த ஜியோ மேப் அப்படின்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூகுளோட. ஸோ இன் கூகுள் மேப்ஸ் ஆப்பில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷெல்டர்ஸ் அண்ட் தென் வந்து கிச்சன்ஸ் உடைய பிளேசஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து பெனிஃபிஷியரிஸ்க்கு வந்து இது வந்து யூஸாக இருக்கும். எங்கே வந்து ஃபுட் அவைலபிலிட்டி இருக்குது, எங்கே போய் நம்ம வாங்கலாம் அப்படின்றது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கோவிட் இந்தியா சேவா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அப்படின்றவர். இட் இஸ் அன் இன்ட்ராக்டிவ் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா COVID-19 ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு கொஷின்ஸ் டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து ரியல் டைம்லேயே நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதுதான் வந்து என்னதுன்னா இந்த கோவிட் இந்தியா சேவா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து இதிலே ட்ரெயின் ஆன எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து சிட்டிசன்ஸோட என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டைரெக்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு அதை பற்றிதான இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்த மித்ரா அப்படின்ற ஆப். ஸோ இட்ஸ் அ மொபைல் ஆப். இந்த எந்த கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா கவர்மெண்ட். இதுவும் வந்து என்னன்னா மோர் தென் லைக் அ ஹெல்ப்லைன் மாதிரி தான். இதில் லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா கர்நாடகா சிஎம்மான பிஎஸ் எடியூரப்பா அப்படின்றவர். இதனுடைய டோல் ஃப்ரீ நம்பர் என்ன அப்படின்னா 14410 அப்படின்றது. ஸோ இதுவும் COVID-19 ரிலேட்டடான எல்லா குவரிஸ் அண்ட் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கேட்கலாம். அதே மாதிரி டெலிமெடிசின்ஸாக இருக்கட்டும், கவுன்சிலிங்காக இருக்கட்டும், டெஸ்டிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் கோவிடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த போர்ட்டல் மூலமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து யூஸ் பண்ணக்கூடிய டைமிங் அப்படின்னு பார்த்தோன்னா 8 AM என்ன பண்ணலாம் அப்படின்னா 8 PM வரைக்கும் இந்த ஆப் அப்படின்றது வந்து செயல்பாடில் இருக்கும். ஸோ பை யூஸிங் த ஆப்லேயே வந்து டாக்டர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணி நம்ம வந்து டெலிமெடிசின் அப்படின்றத வந்து அவங்கள்ட்ட இருந்து டைரெக்டாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சீல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னா டெல்லி கவர்மெண்ட். இதுவும் எதுக்காக அப்படின்னா ஃபார் கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் COVID-19 பரவலை வந்து தடுக்கிறதுக்காக தான். இதை யார் லான்ச் பண்ணா அப்படின்னா டெல்லியுடைய சீஃப் மினிஸ்டரான அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்றவர் லான்ச் பண்ணியிருக்காரு. எப்போ அப்படின்னா April 9th
எதுக்காக அப்படின்னா கொரோனா வைரஸ் வந்து பரவுறதை வந்து தடுக்கிறதுக்காக தான். இந்த ஷீல்டு அப்படின்றது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, சீலிங் ஆஃப் த இமீடியட் ஏரியா ஆர் சரௌண்டிங்ஸ் ஆஃப்டர் ஜியோகிராஃபிக்கல் மார்க்கிங். ஸோ பவுண்டரிஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே இதை இன்னும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல சர்டன் ஏரியாஸ்ல வந்து கொரோனா பரவல் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்த வந்து என்ன பண்ணுறதுன்னா சீல் பண்ணுறது, அல்லது அந்த பீப்புள் அங்கே இருக்கக்கூடிய சர்டன் ரீஜனில் உள்ள பீப்புளுடைய மூவ்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறதுன்னா தடுக்கிறது. அதுதான் சீலிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி ஹோம் குவாரண்டைன். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து தனிமைப்படுத்தப்படுறது, அதான் ஹோம் குவாரண்டைன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அண்ட் தென் ஐசோலேட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கான்டாக்ட்ஸ் யார் யாரோட அவங்க கான்டாக்டில் இருந்திருக்காங்க, யார் பாசிட்டிவ் பீப்புள்ஸ் வந்து யார் யாரோட கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்றத வந்து ட்ரேஸ் பண்ணி அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனிமைப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸையுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த ஏரியாவுடைய லோக்கல் சானிடைசேஷனை வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பார்த்துக்கிறாங்க. ஸோ சானிடைசேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் டோர் டு டோராக போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்த் செக் அப்படின்றது பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஷீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்ரேஷன் ஷீல்டு அப்படின்றது தான் இந்த டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அஹ்மதாபாத் ஸ்டேஷன். ஸோ அஹ்மதாபாத் அப்படின்ற பிளேஸில் கழுப்பூர் அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாஸ் சானிடைசிங் டனல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா அங்கே ட்ராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ் அண்ட் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் உடைய சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணுற விதத்தில் தான். ஸோ இதை செட்டப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்டர்ன் ரயில்வே. இந்தியன் ரயில்வேஸ்லேயே ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் டு கெட் சச் டனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டனல் அப்படின்றது எந்த சானிடைசர் யூஸ் பண்ணுதுன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால அப்ரூவ் பண்ணப்பட்ட சானிடைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த சானிடைசர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க சென்சாருடைய ஹெல்ப்பில் வந்து ஃபிட் பண்ணிடுறாங்க. ஸோ இது எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் வேப்பரைசேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த சானிடைசரில் இருக்கக்கூடிய மிக்சர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வேப்பராக கன்வெர்ட் ஆகுது, நீராவியாக கன்வெர்ட் ஆகுது. அது அந்த சர்ஃபேஸில் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகி அது என்ன ஆயிடும் அப்படின்னா குவிக்காக வந்து ட்ரை ஆயிரும். ஸோ அந்த பேசஞ்சர் வந்து இந்த டனல் மூலமாக கிராஸ் ஆகும்போது அந்த சானிடைசர் மிக்சர் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ப்ரே ஆகுது. ஸோ இதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்கலி சானிடைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நடக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா அஹ்மதாபாத் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷனுக்கான டார்கெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செட் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி இது பண்ணுது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ 2021க்கான டார்கெட்டாக இவங்க வந்து 298.3 மில்லியன் டன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டார்கெட் அப்படின்றத ரெண்டா பைஃபர்கேட் மீன்ஸ் ரெண்டா டிவைட் பண்ணுறாங்க. ஸோ சம்மர் சீசன். ஸோ சம்மர் சீசனில் விளையக்கூடியதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா காரிஃப் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ரைஸு, கார்ன், மக்காச்சோளம், சோயா பீன்ஸ், சுகர் கேன், கிரவுண்ட்நட், கடலை, காட்டன், பருத்தி, இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா காரிஃப் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சம்மர் சீசனில் விளையக்கூடியது தான் காரிஃப் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனுடைய ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷனாக 149.92 மில்லியன் டன்ஸாக டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வின்டர் கிராப்ஸாக இருக்கக்கூடியது, அதுதான் ராபி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வின்டர் சீசனில் விளையக்கூடியது. ஸோ என்னென்ன மாதிரியானதுன்னு பார்த்தோம்னா வீட்டு, கோதுமை, ஓட்ஸு, சிக்பீஸ் அப்படின்னா தெரியும், கொண்டக்கடலை, மஸ்டர்ட் அப்படின்றது, ஆல்மண்ட்ஸ் அண்ட் தென் ப்ரொக்கோலி. ஸோ இதெல்லாமே வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ராபி கிராப்ஸ். ஸோ இதனுடைய ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷனாக 148.4 மில்லியன் டன்ஸ் அப்படின்றது வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அண்ட் எம்பிஸ் இவங்களுடைய சேலரியில் 30% வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட் பண்ணுறதுக்காக ஒரு அப்ரூவல் அப்படின்றது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை அப்ரூவ் பண்ணது யார் அப்படின்னா யூனியன் கேபினட் அப்படின்றது. எந்த ஆக்ட் அடிப்படையில் அப்படின்னா சேலரி அலோவன்சஸ் அண்ட் பென்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் ஆக்ட் 1954 அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான ஆக்ட்ஸ் வரும்போது இதனுடைய இயர் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க வாங்கக்கூடிய அலோவன்சஸ் அண்ட் பென்ஷனில் வந்து 30% வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்போலேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா April 1, 2020 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
அந்த 30% அப்படின்றது வந்து குறைக்கப்படுது. ஸோ அவங்க இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொரோனா வைரஸ் பரவல்னால அவங்க வந்து தன்னுடைய சேலரீஸ்ல வந்து 30% அப்படின்றது வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த கேபினட் வேற எது அப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பிஎல்ஏடி, அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனுடைய அந்த ஸ்கீமை வந்து டெம்பரவரியா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 2020-21க்கான ஃபண்டையும் அண்ட் தென் 2021-2022க்கான ஃபண்ட் ஸ்கீமையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெம்பரவரியா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்ட்ஸை, இந்த நிதியை வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னா, கொரோனா வைரஸ்னால இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸை வந்து சரி பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃபண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வஸ்த்கி ஷிபாக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்வஸ்த்கி ஷிபாக்கி அப்படின்னா ஃபார்மசிஸ்ட் தான் ஸ்வஸ்த்கி ஷிபாக்கி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து டோர் டு டோர் என்ன பண்றாங்கன்னா மெடிசின்ஸ் சப்ளை வந்து பண்றாங்க. எந்த ஸ்கீம் அண்டர்ல வந்து இது வந்து செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பிஎம்பிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸையும் கேட்பாங்க. இது எதுக்கான ஸ்கீம்ஸ் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஸோ பிஎம்பிஜேபி அப்படின்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இது மூன்றும் வந்து சேர்ந்து எடுத்திருக்கக்கூடிய இந்த இனிஷியேட்டிவ் தான் இதை சொல்லக்கூடியது. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, தேவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் குவாலிட்டியான மற்றும் அஃபோர்டபுளான ஹெல்த் கேர் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படின்ற ஸ்கீம் உடைய இனிஷியேட்டிவா இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் எல்லா சர்வீசஸ் அண்ட் மெடிசின்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து டோர் டு டோர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷார்க் டெவலப்மெண்ட் ஃபண்ட். ஸோ ஷார்க் அப்படின்றது தெரியும், சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனுடைய டெவலப்மெண்ட் ஃபண்டை தான் என்ன சொல்றோம்னா எஸ்டிஎஃப் அப்படின்னு சொல்றோம். ஸோ எஸ்டிஎஃப் அப்படின்னா ஷார்க் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்க வந்து $5 மில்லியன் வந்து COVID-19 ப்ராஜெக்ட்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அலாட் பண்ணியிருக்காங்க. ஷார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து 8 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மால்தீவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான் மற்றும் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 8 மெம்பர் நேஷன்ஸ் கொண்டது இந்த ஷார்க் அப்படின்றது. இதில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது எது அப்படின்னா காத்மண்டு, நேபாள் அப்படின்றது. இது ஃபவுண்ட் பண்ணப்பட்ட வருஷம் எப்போ அப்படின்னா December 8, 1985. எந்த இடத்துல அதை ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல தாக்கா அப்படின்ற பிளேஸ்ல. இந்த ஷார்க்குடைய செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னா இஷாலா ரூவான் வீரகோன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த எஸ்டிஎஃப் அப்படின்றதனுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சிஇஓ யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுனில் மோத்திவால் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா COVID-19 ப்ராஜெக்ட்ஸ்க்காக $5 மில்லியன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஏப்ரல் மந்த்காக நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதனுடைய கண்டினியூஷனாக செகண்ட் பார்ட் அப்படின்றத வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போஸ்ட் பண்ணுறேன். ஏன் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் கவர் பண்ணலை அப்படின்னா ஸோ நியர்லி 40 to 45 மினிட்ஸ் ஆகும் ஒரு வீடியோ கவர் ஆகுறதுக்கு. அதனால் நான் இதை வந்து பார்ட் பை பார்ட்டாக வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ தட் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து இன் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண முடியும் அண்ட் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் வாட்சிங். வீடியோ அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் மை வீடியோ, ஷேர் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை அண்ட் டேக் கேர்.